கள்ளர் சீரமைப்பு விடுதிகளை சமூக நீதி விடுதி பெயர் மாற்றத்துக்கு எதிர்ப்பு அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி மற்றும் தமிழ்நாடு முக்குலத்தோர் தேவர் பேரவை சார்பில் கலெக்டரிடம் மனு. முக்குலத்தோர் வரலாற்றை நினைவுபடுத்தும் வகையில் வரலாற்று தலைவர்கள் உடையுடன் மாணவர்கள். திருப்பூர் மாவட்டம் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி மற்றும் தமிழ்நாடு முக்குலத்தோர் தேவர் பேரவை சார்பில் கள்ளர் சீரமைப்பு துறையின் கீழ் செயல்படும் 55 கள்ளர் சீரமைப்பு விடுதிகளை சமூக நீதி விடுதி என பெயர் மாற்றம் செய்வதை தமிழ்நாடு அரசு உடனடியாக திரும்பப் பெற கோரி மனு அளிக்கப்பட்டது. முக்குலத்தோரின் வரலாற்றை நினைவுபடுத்தும் வகையில் மாணவ மாணவிகள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், மருது சகோதரர்கள் வேலு நாச்சியார், புலிதேவன், ராஜராஜ சோழன், சுபாஷ் சந்திரபோஸ் ஆகியோரை நினைவுபடுத்தும் வகையில் உடையில் கலந்து கொண்டார்கள். மனுவில் எங்களின் முன்னோர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து கடுமையான சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டும், முக்கியமாக தேனி மாவட்டம் பெருங்காமநல்லூர் துப்பாக்கிச் சூட்டில் 16 இன்னுயிர்களை கொடுத்தும், பல்வேறு தியாகங்கள் செய்தும், அரை காசு கால் காசு என அரும்பாடுபட்டு பணத்தை சேமித்து அதன் மூலம் கள்ளர் பொது நிதியில் இருந்த அந்த காலத்திலேயே கள்ளர்களுக்கு என்று தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களின் பல்வேறு ஊர்களில் இருக்கும் கள்ளர் பள்ளிகளுக்கு கள்ளர் இன மக்களே இடமும் கொடுத்து கள்ளர் இன மக்களால் கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட பள்ளிகளுக்கு கள்ளர் பள்ளி என பெயர் வைத்தும், அந்த பள்ளியில் கள்ளர்கள் மட்டுமல்லாது அந்தந்த பகுதியை சேர்ந்த அனைத்து தரப்பு மக்களின் குழந்தைகளும் பயன்பெறும் வகையில் இன்று வரையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. கள்ளர் பள்ளிக்கும் கள்ளர்களின் தனித்துவமான அடையாளத்தையும் பாரம்பரியத்தையும் வீரம் செறிந்த வரலாற்றையும் அளித்திட மற்றும் மறைத்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு கள்ளர் பள்ளி மற்றும் விடுதிகளுக்கு பெயரினை நீக்கிவிட்டு அதற்கு சமூக நீதி விடுதி மற்றும் சமூக நீதி பள்ளி என பெயர் மாற்றம் செய்ய தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளதை வன்மையாக கண்டிக்கின்றோம். கள்ளர் பள்ளி என்ற பெயரிலேயே தொடர்ந்து நடைபெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். மேலும் எங்களின் நீண்ட நாள் கோரிக்கையான டிஎன்டி சாதி சான்றிதழ் கோரிக்கையை திமுக ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றி தருகிறோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிப்படி டிஎன்டி அரசாணையையும் உடனடியாக வழங்க வேண்டும். இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் பெயர் மாற்றுவதை நிறுத்திவிட்டு கள்ளர் சீரமைப்பு விடுதிகளில் 10 ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் உள்ள 120க்கும் மேற்பட்ட சமையலர் பணியிடங்களையும் 40க்கும் மேற்பட்ட காவலர் காலி பணியிடங்களாக உள்ள 84 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களையும் 94 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களையும் 30க்கும் மேற்பட்ட முதுநிலை மற்றும் 20க்கும் மேற்பட்ட உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்களையும் உடனடியாக நிரப்பிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் ஜாதிய அடிப்படையில் தான் பள்ளி முதல் நீதிமன்றம் வரை அனைத்து நியமனங்களும் மாணவர் சேர்க்கையும் செய்யப்படுகிறது என்பதையும் நினைவுபடுத்தி கள்ளர் சீரமைப்பு என்ற துறையின் கீழ் செயல்படும் 55 அரசு கள்ளர் மாணவர் மற்றும் மாணவியர் விடுதிகள் அனைத்தும் தொடர்ந்து வழக்கம் போல் கள்ளர் விடுதி என்ற பழைய பெயரிலேயே தொடர வேண்டும். இல்லையென்றால் கடுமையான போராட்டத்தை தமிழ்நாடு அனைத்து மாவட்ட பொதுமக்கள் ஆதரவுடன் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கடுமையான போராட்டத்தை முன்னெடுக்கும் என்பதையும் சுட்டிக்காட்டி கேட்டுக்கொள்கிறோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் மற்றும் தமிழ்நாடு முக்குலத்தோர் பசும்பொன் தேவர் பேரவை நிறுவன தலைவர் பசும்பொன் பாலு. முக்குலத்தோர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில பொதுச்செயலாளருமான தேசிய தலைவருமான கதிரவன் அவர்கள் ஆணைக்கு இணங்க கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை சமூக நீதி பள்ளி என்று மாற்றுவதற்கும் விடுதிகளை சமூக நீதி பள்ளி என்று மாற்றுவதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து இந்த புகார் மனுவை கொடுக்குறோம். இதுக்கு மீறி நடந்தால் அந்த இது இருந்தால் நாங்கள் கடைசி வரை போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம்.